வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதாவது ஐஓபில இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பத்திங்க. இந்த மார்ச் மாதம் 2025ல என்ன ஃபிக்ஸட் டெபாசிட் நமக்கு அவைலபிளா இருக்கு, அண்ட் அதுக்கான வட்டி விகிதங்கள் என்ன, கூடவே நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் இது எல்லாமே பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு குறுகிய காலத்தில் அதிக வட்டி தரக்கூடிய சேமிப்பு திட்டங்களாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை வீட்லேயோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ வைக்கிறத விட இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்பெஷல் எஃப்டிஸில் போடுறப்ப நமக்கு அதிக வட்டி வந்து கிடைக்கும். அண்ட் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எஃப்டிஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5.5% தான் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டு இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அதுவும் கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா பேங்க்ஸ்லேயும் சரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி வட்டி விகிதங்களை உயர்த்தியிருக்காங்க. 7-7.5% அண்ட் சீனியர் சிட்டிசன் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 8% வரைக்கும் கூட வட்டி வந்து தராங்க ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு. ஸோ இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான வட்டி கிடைக்கும். அண்டு ஏப்ரலுக்கு அப்புறம் மேபி குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னும் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வட்டி இருக்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்க லம்சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அதிக வட்டியை நம்ம பெற முடியும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம ஐஓபியில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்க்க போகிறோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடாக ஆஸ் யூஷுவல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் தேவைன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போட எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் 2025ல் என்ன ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது, அதுக்கான வட்டி விகிதங்கள் என்ன, நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டுக்கான கால்குலேஷன் என்ன எல்லாமே பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஸ்பெஷல் எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான பேசிக் டீட்டெயில் என்னன்னு பார்க்கலாம். அண்டு ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஐஓபியோட ஜுவல் லோன் பற்றின வீடியோ நான் போட்டிருந்தேன். அதாவது நம்ம கோல்டு நகை அடகு வச்சு ஜுவல் லோன் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து சேஃபா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சேஃப் தான். நமக்கு வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் ஐஓபி, எஸ்பிஐ இது எல்லாமே. ஸோ நமக்கு ஜுவல் லோன் வாங்குறது ஒரு சேஃபான விஷயம் தான். அண்ட் எஃப்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப் டு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து நமக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கம்பேரிட்டிவ்லி சேஃப்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அடுத்தது இப்போ நம்ம எஃப்டி ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில் பார்த்துடலாம். இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான டென்யூர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 444 days. அண்ட் இதில் நம்ம மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா 3 கோடிக்கும் கீழே வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே டெபாசிட் பண்ணலாம், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பல்க் டெபாசிட் ஆகும். ஸோ அதுக்கான வட்டி விகிதங்கள் வேறையாக இருக்கும். அண்ட் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதங்களே வந்து இப்போ சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்றப்ப, அதாவது 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற வட்டியை விட அதிகமான வட்டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமான வட்டி வந்து கிடைக்கும். அடுத்தது இங்கே ஐஓபியில் வந்து வேறு ஏதாவது ஸ்பெஷல் எஃப்டிஸ் இப்போ அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ஸ்பெஷல் எஃப்டி தான் இந்த 444 days மட்டும்தான் ஐஓபியில் இந்த மந்த் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்தது டிடிஎஸ் நமக்கு வந்து பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. டிடிஎஸ் கட்டாயம் பிடிப்பாங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கான டிடிஎஸ் வந்து கட்டாயம் பிடிப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அண்டு உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லாமல் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா 20% வரைக்கும் கூட டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னாலே நமக்கு பேன் கார்டு மஸ்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு பேன் கார்டு கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுறோம். அதனால் நமக்கு 10% வந்து கிடைக்கிற வட்டியில் டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அடுத்தது
நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, நம்ம கொடுத்துக்கலாம். அதுவும் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா நீங்கள் கட்டாயம் நாமினேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்தது லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோமோ எஃப்டியில் அதை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். நம்ம டெபாசிட் பண்ண பணத்தில் அப் டு 90% வரைக்கும் நமக்கு லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல். இன்கேஸ் நீங்கள் அந்த டென்யூருக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஃபோர்க்ளோஷர் நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கான பெர்மிஷன் இருக்குது. பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸும் இருக்குது. ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து வேறுபடும். அதாவது நீங்கள் 15,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த வித ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸும் கிடையாது. இதுவே 15,000க்கு மேலேருந்து 5 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, அதை ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸாக பார்த்தீங்கன்னா 0.5% வந்து போட்டிருக்காங்க. அண்டு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே 3 லட்ச ரூபாய்க்குள்ளே வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸாக 1% வந்து பிடிப்பாங்க. அதாவது இது வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட், நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லையா, ஸோ அந்த வட்டி வந்து நம்ம எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எஃப்டிக்கான அப்ளிகேஷன் கொடுக்கும் போதே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மந்த்லி வேணுமா, குவார்ட்டர்லி வேணுமா, இயர்லியா, இல்லை மெச்சூரிட்டி அப்போ மொத்தமாக, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது நம்ம வட்டி அதிலே சேர்ந்துட்டு வர்றதுனால வட்டிக்கு வட்டி கிடச்சிட்டே வர்றதுனால மந்த்லி குவார்ட்டர்லி வாங்குறத விட மெச்சூரிட்டி அப்போ கொஞ்சம் கூடுதலான வட்டி நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. இப்போது நம்ம எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா 444 days. ஸோ இதுக்கு வந்து ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கீங்க, அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 7.30% வந்து வட்டி தராங்க. இதுவே சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே 444 daysக்கு 7.80% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதே 444 daysக்கு 8.05% வந்து கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஷார்ட் டைம்லேயே கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு சேவிங்ஸாக இருக்குது. அண்ட் மற்ற பேங்க்ஸில் கம்பேர் பண்ணும் போதும் வந்து பார்த்திங்கன்னா 444 daysக்கு ஐஓபியில் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்குது. இப்போ நம்ம இதுக்கான கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 444 days நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அண்ட் வந்து மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்குகிறோம், வட்டியும் நம்ம டெபாசிட் பணமும் சேர்த்து அப்படிங்கிறப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூ. நீங்கள் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 919 ரூபா வட்டியாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 985 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 1018 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் 25,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2,299 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 2,463 ரூபா, சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 2,545 ரூபா வட்டியாக கிடைக்கும். 50,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4,599 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 4,926 ரூபா அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 5,090 ரூபா வட்டியாக கிடைக்கும். 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 9,198 ரூபா கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9,852 ரூபா கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 10,180 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்போ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 45,993 ரூபா வட்டியாக கிடைக்கும். அதே சீனியர் சிட்டிசன் 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49,262 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப 50,903 ரூபா வட்டியாக கிடைக்கும். 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதிகபட்சமாக 91,987 ரூபா வட்டியை கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா அதே 10 லட்ச ரூபாய்க்கு 98,525 ரூபா வட்டியாக கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப 444 நாள் முடிவில் உங்களுக்கு வட்டி மட்டும் 1,01,806 ரூபா கிடைக்கும். அண்ட் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து அப்போ கிடச்சிரும் மெச்சூரிட்டி வேல்யூவாக.
ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்க்கான கால்குலேஷன். ஸோ இத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் டெபாசிட் பண்ற பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மத்த பேங்க்ஸோட கம்பேர் பண்றீங்க. நீங்க இதுவரைக்கும் அக்கவுண்ட் எதுவும் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறப்ப, எந்த பேங்க்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ, அங்க நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட எஃப்டிஸும் போட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.